Welcome to Rekha's podcast. அப்பப்பப்பப்பப்பா அதாவது 54 எபிசோட்ஸ் போட்டிருக்கேன். இது வரைக்கும் எனக்கு வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு வந்த கமெண்ட்ஸ் மாதிரி ரெஸ்பான்ஸ் மாதிரி இது வரையும் நான் பார்த்ததே இல்லைங்க. சான்ஸே இல்ல. ஐயோ, இதுல என்ன பெரிய அதிசயம் தெரியுமா? எல்லா கமெண்ட்ஸும் ஹேட்டட் கமெண்ட்ஸ் தான். ஒரு கமெண்ட் கூட அவரை பத்தி நல்லதா வரவே இல்லை. இவரை நான் பாட்காஸ்ட்ல நான் எடுத்ததுனால இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அவன் என்ன வேற திட்டுறாங்க. இந்த சேனலை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இருங்க நான் சொல்றேன் பாருங்களேன். எனக்கு அதாவது ராஜேந்திரன் செல்வராஜ், அப்பா இவருக்கு இவ்வளோ டைம் எப்படி கிடைச்சதுன்னு தெரியல. அவ்வளோ பெரிய கிட்டத்தட்ட ஒரு 13 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காருங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தினேஷ்குமார் 50 வயசுக்கு மேல சொல்றான் அப்படின்ட்டு கேட்டிருக்கு. ஏன் மேடம் உங்களுக்கு நெறிமுறைகள் இல்லையா? இந்த உபயோகமற்றவரிடம் பேசி பணம் சம்பாதிக்க விரும்புகிறீர்களா? அது ஆரோக்கிய மேரி, அம்மா நான் இன்னும் மானிட்டைஸ் ஆகவே இல்லம்மா. காசெல்லாம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் நான் இதை பண்ணல. இன்னொரு விஷயமும் இருக்கு, அதை நான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேவா? அப்புறம் விவேக் சாரதி, அட்லீஸ்ட் இவர் என்ன எதுவும் இவங்க என்ன சொல்லல. பொய்யா பேசுறா மேடம். டோன்ட் பிலீவ் ஹிம். ஹிஸ் ஒன்லி டேலண்ட் இஸ் நெவர் எவர் கிவ் அப். ஓகே, அவர் என்ன பேசல. ஓகே, வருண் 5433, வாங்கம்மா. வர்ஸ்ட் சேனல். நீ எவ்வளவோ நான் எபிசோட்ஸ் போட்டிருக்கேன். அதாவது வில்லேஜ் கேர்ள், குக்கிராமத்துல படிக்கவே முடியாது சரின்னு சொல்லிட்டு அவங்க வேற ஒரு டவுனுக்கு படிச்சு ஒரு சென்னைக்கு கல்யாணம் ஆகி ஒரு ஸ்கூல் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. மெடிடேஷன் பத்தி போட்டிருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் தீபாக்கு ஆர்டிஸ்ட், அவங்க லைஃப் ஜேர்னிய போட்டிருக்கேன். யோகா பத்தி போட்டிருக்கேன். ஸ்னாப் ஜட்மெண்ட் பத்தி போட்டிருக்கேன். ஏஐ எவ்வளவு ஈஸியா லேர்ன் பண்ணலாங்கிறத பத்தி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கிராமத்துல அந்த ஜெனரேஷனே படிச்சது இல்ல, கிராஜுவேட் ஆனது இல்ல. அவங்க கிராஜுவேட் ஆகி அவங்க இங்க கனடா ஒரு ஆண்டர்பிரினரா இருக்காங்க. அவங்களோட லைஃப் ஜேர்னிய பத்தி போட்டிருக்கேன். இந்த மாதிரி எவ்வளவோ நான் போட்டிருக்கேன். இந்த ஒரே ஒரு எபிசோட பார்த்துட்டு வேர்ஸ்ட் தூன்னு சொல்றியா? வருண் 5433 இருக்கு. ஓகேவா? இருக்கு. அடுத்தது இந்த மாதிரி நிறையங்க. அஷேம்ட் இன்டர்வியூ வித் ஃப்ராட், டிஎன் சுகுமார். அதுக்கப்புறம் ஓகே, இதெல்லாம் நான் உங்களுக்கு பண்றேன். எல்லாத்தையும் படிக்க முடியாது இல்லையா? ஒருத்தர் சுந்தரமூர்த்தி, அவர் மேம் சாரி, ஐ ரெக்ரெட் ஃபார் திஸ் இன்டர்வியூ வித் யூ. ஐ புட் ரிப்போர்ட் ஆன் திஸ் சேனல். போட்டுக்கோ, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. ஒருத்தர் செல்லதுரை அன்புக்கரசி, ஓகே, அவங்க ஏதோ ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்க. அது என்ன சிம்பிள் சத்தியமா என்னால கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் சூரியன் 890, உங்க 2 பேருக்குமே வேலை இல்ல போட்டிருக்கோம். ஆமாங்க, எங்க 2 பேருக்குமே வேலை இல்லாம தான் ஒரு ஷூட் ஒண்ணு பண்ணி அழகா இவ்வளவு பண்ணி உங்க எல்லாருக்கும் ஓகே, நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணீங்க தெரியுமா? ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் டு ரியலி தேங்க்யூ. எல்லாரும் உங்க டைம் எடுத்து இந்த எபிசோட் பார்த்து கமெண்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனால் ஓகே, இந்த எபிசோட உங்களால முடிஞ்சதுன்னா உங்களோட ஆன்சர்ஸ், உங்க கேள்வி எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் இருக்கு. ஃபுல்லா இந்த எபிசோட பாருங்க. ஓகே, அதுவும் இல்லாம நான் இந்த வாட்டர்மெலன் கூட எடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஐடியா கிடையாது, என்னோட செல்லத்தோட ஐடியா. யூ கேன் ப்ளீஸ் கண்டினியூ மை செல்லம். ஓகே, ஏண்டா ஏன் என்ன இது பண்ண சொன்ன? சரி, ரைட். நான் நான் என்ன நடக்கும்னு சொன்னேனோ அது நடந்ததா இல்லையா? ஃபர்ஸ்ட் கேள்வி. கரெக்டா? நான் சொன்னது அப்படியே நடந்ததா? ஓகே. இப்போ இது எனக்கு இது
ஹேட் கமெண்ட்ஸ் வந்ததுக்கு ஒன்னொன்னா ரிப்ளை பண்ணிட்டு அந்த மாதிரி வீடியோ இல்ல. ஸோ ஹேட்டர்ஸ்லாம் வந்து போய் அவங்களுக்கு லிங்கை கொடுத்து இந்த வீடியோ பார்க்க சொல்லுவீங்கல்ல, நீங்கள் அவங்க எல்லாம் பாக்குற எல்லா ஹேட்டர்ஸ்க்கும் ஒன்று சொல்றேன், இது வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா நான் ரெஸ்பாண்ட் பண்றதுக்காக இல்ல. ஓகே, வாட்டர்மெலன் ஸ்டாரை கூப்பிடலாம்னு சொன்னது நான் தான் ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட வச்சேன். நீங்க எந்த செலிபிரிட்டியை கூப்பிடுறீங்களோ இல்லையோ, யார கூப்பிடுறீங்களோ இல்லையோ, நீங்க வந்து வாழ்க்கையில அச்சீவ் பண்ணவங்க, பயங்கரமா சாதிச்சவங்க, கீழ இருந்து முன்னேறி அப்படி வந்தவங்க இப்படி வந்தவங்க எல்லாரையும் விட்டுட்டு வாட்டர்மெலன் ஸ்டாரை கூப்பிடுங்கன்னு நான் தான் சொன்னேன். சோ இப்போ போய் இந்த வீடியோல ஏதாச்சும் திட்டணும்னா அதுக்கு இந்த வீடியோல என்ன திட்டுங்க. ஓகே, இப்போ நான் ஏன் இதை சொன்னேன், இவ்வளோ நாள் உங்களை வந்து நல்ல செலிபிரிட்டியா இருந்த இல்லைனாலும் பரவாயில்ல, நல்லா இன்ட்ரெஸ்டிங் பீப்புளா எடுங்கன்னு சொல்லி நான் புஷ் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஏன் உங்களை வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து கூப்பிட வைக்கணும்? அதுக்கான பதில் மட்டும் இல்ல, இப்போ அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்துச்சுல்ல, அந்த ரெஸ்பான்ஸுக்கு பின்னாடி இருக்கிற குரூப் சைக்காலஜி, ஏன் இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வருது. இப்போ கம்பேர் பண்ணி பாருங்க, நீங்க 54 வீடியோ போட்டிருக்கீங்க. இந்த 54 வீடியோல இன்னும் ஒரு வீடியோ ஒரு செலிபிரிட்டி தீபாக்கா போட்டது ஒரு 2.9K. ஓகே, அப்புறம் மெடிடேஷனுக்காக டாக்டர் கபில் வந்து வந்துச்சு. ஓகே, டாக்டர் கபிலனே மெடிடேஷனுக்கு வந்திருக்கு, இன்னொன்னுக்கு வரல. ஓகே, அவரோட லைஃப் ஜேர்னி பத்தி பேசுனது வரல. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி எத்தனையோ வந்து இம்பார்ட்டண்டா நம்மளே வந்து ஸ்னாப் ஜட்ஜ்மெண்டோட சைக்காலஜி, தாட் ப்ராசஸ் அண்ட் திங்கிங்கோட சைக்காலஜி, ரிலேஷன்ஷிப் பத்தி சூர்யாவோட பேசி நிறைய வந்து இன்ட்ரெஸ்டிங்கா டீப்பா பிலோசாபிக்கலா சைக்காலஜிக்கலா போட்டிருக்கோம். இது எதுக்குமே வந்து வராத வியூஸ், எதுக்குமே வராத லைக்ஸ், எதுக்குமே வந்து கேர் பண்ணாம கமெண்ட் பண்ணாம இருக்கிற கமெண்ட்ஸ் வராததுக்கான ரீசன்ஸ் அண்ட் வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு வந்ததுக்கு ரீசன்ஸ், அதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன அப்படின்றதுதான் பார்க்க போறோம், எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஓகே, எனக்கு எப்படி இருக்கணும்னா பாக்குற மக்களுக்கு மட்டும் இல்லாம நான் உங்களை வந்து பண்ண சொல்லி நீங்க இப்ப திட்டு வாங்குறீங்க. ஓகே, எனக்கு வந்து அதனாலயே எனக்கு வந்து உங்களுக்கு ஆறுதலா இருக்கணும்ன்றதுக்காக நான் வந்து சொல்றேன். இப்போ பக்கத்து வீடியோவே தான் இருக்கு. இப்போ பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோல பக்கத்து வீடியோல கீழே இருக்கிற வீடியோல பிரவீன் ராஜ்னு எடுத்திருக்கோம், ஒரு கெஸ்ட கூப்பிட்டு அவர்கிட்ட பேசியிருக்கோம். ஆனா வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து பேசியிருக்கோம். ரெண்டுத்துக்குமே வந்து வியூஸ் பாத்தீங்கன்னாலே வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். கமெண்ட்ஸ் 0 ஃபார் தி அதர் ஒன். பட் சீமிங்லி எல்லாரும் வந்து அப்ரிஷியேட் பண்றாங்க, டேலண்டட்னு சொல்ற ஒருத்தருக்கு கமெண்ட்ஸ் 0, லைக்ஸ் இல்ல, வியூஸ் இல்ல. பக்கத்து வீடியோவே வாட்டர்மெலன் ஸ்டார் எல்லாருக்கும் ஹேட் பண்றோன்ற எல்லாரும் சொல்ற எல்லா வாட்டர்மெலன் ஸ்டாரோட வீடியோக்கு அவ்வளவு வியூஸ் இன்னும் நிறைய வந்துகிட்டே இருக்கு. இப்போ இதுக்கு பின்னாடி ஒரு 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 தத்துவம் சைக்காலஜி, இதுல எந்த லைன்ல கொண்டு போலான்றத சொல்லுங்க, அந்த லைன்ல நான் கொண்டு போறேன். ஃபர்ஸ்ட் ஏன் வந்து இந்த மாதிரி யோசிக்கிறாங்க மக்கள் அப்படின்றத யோசிக்கலாமா? இப்போ ஒரு இடத்த எடுத்துக்கோங்க, ஒரு ஜியோகிராபிக்கல் லொகேஷன். ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தெரியணும் தெரியுமா, நிஜமாவே ஏன் மக்கள் நல்ல வீடியோஸ் போயிட்டு லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க, கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க? இதுக்கு வேலை மெனக்கிட்டு டைம் எடுத்து இத்தனை பேர் கமெண்ட் பண்றாங்க. அதுதான் ஏன்னு எனக்கு சத்தியமா புரியவே இல்லை ரிதேஷ். சாரி, ஒரு நிமிஷம். இதுல இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். ஒரு டீச்சர், ஒரு குக்கிராமத்துல ஏதோ ஒரு டீச்சர் வந்து அவங்களோட ஸ்கூல் கவர்மெண்ட் டீச்சரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க இங்கிலீஷ் சொல்லி தராங்க. இங்கிலீஷ் சொல்லி தந்துட்டு அது மட்டும் இல்லாம சாப்பிடாம வந்த பசங்களுக்கு எல்லாம் வந்து அவங்க கைப்பட காசு போட்டு அவங்க வந்து சாப்பிடறதுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்களோட லைஃப் ஜேர்னியா போட்டேன். வியூஸே வரல ரிதேஷ், ஒரு 100 வியூ கூட வரல. இங்கெல்லாம் போயிட்டு நீங்க கமெண்ட் பண்ணலாம்ல, அவங்கள நீங்க அப்ரிஷியேட் பண்ணலாம்ல. அவங்களெல்லாம் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்ல, இந்த மாதிரி ஹெல்ப் பண்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும்ல. உங்க மன குமுறல் இல்லாம நான் வந்து இது ஏன்னு நான் சொல்றேன். இப்போ நம்ம ஆதி காலத்துக்கு போவோம்.
ஓகே, முன்னாடி நம்மளோட எவல்யூஷனரி ஒரு ட்ரைப் வந்து இப்போ குரூப் ஆஃப் அனிமல்ஸா இருந்தாலும் சரி, அது ஒரு சின்ன அனிமல்ல இருந்து பெரிய அனிமல்ல இருந்து எதுவா இருந்தாலும் சரி, ஓகே, எப்பயுமே வந்து நம்மளோட பிரெயின் வந்து எதுக்கு எதுக்கு வந்து இவால்வ் ஆகுது? சர்வைவ் பண்றதுக்கு. ஓகே, சர்வைவ் அண்ட் ரீப்ரொடியூஸ். ஸோ எனிதிங் டு சர்வைவ் இஸ் ஃபைண்டிங் ஷெல்டர், ஃபைண்டிங் சஸ்டனன்ஸ், ஃபுட், அப்புறம் சர்வைவ் பண்றதுக்கு. ஓகே, அண்ட் ரீப்ரொடியூஸ் பண்றதுக்கு மேட் தேடும். இப்போ இத வந்து தடுக்கிறது என்னென்ன? சர்வைவ் அண்ட் ரீப்ரொடியூஸ தடுக்கிறது எனி த்ரெட் டு சர்வைவல் அண்ட் ரீப்ரொடக்ஷன் இஸ் சம்திங் we need to focus on அப்படின்றது தான் நேச்சர் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கு எவல்யூஷனை. இப்போ எவல்யூஷனரி நம்ம இந்த சர்வைவல் அண்ட் ரீப்ரொடக்ஷனுக்கு எதிர்த்து ஏதாச்சும் ஒரு த்ரெட் வந்துச்சுன்னா அதை தடுக்கிறதுக்காக பிரெயின் இவால்வ் ஆயிருக்கு. ஓகே, எப்பயுமே த்ரெட் டிடெக்ஷன் வந்து எப்பயுமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, நான் வந்து நிறைய எபிசோட்ஸ்ல போதிமர உச்சியல் பாட்காஸ்ட்ல நான் வந்து சொல்லியிருப்பேன், லிம்பிக் சிஸ்டம்னு ஒரு ஏரியா இருக்கு. ஓகே, which is responsible for emotions. ஸோ ரொம்ப காம்ப்ளெக்ஸா என்னென்ன ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம வந்து பேச வேணாம். ஆனா there's a limbic system and it's a system because there's different parts of the brain in the mid brain. ஓகே, அதுல ஒரு இடத்துல அமெக்டிலான்னு ஒரு இடம் இருக்கு. நான் வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஏன் வந்து இந்த டிப்ரெஷன் இல்ல த்ரெட் டிடெக்ஷன் அப்பெல்லாம் வந்து பேசுறேன்னா, அமெக்டிலா பிளேஸ் அ ஹியூஜ் ரோல் இன் த்ரெட் டிடெக்ஷன். ஓகே, ஒரு விஷயம் வந்து த்ரெட்டா இல்லையா அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுல அமெக்டிலான்றது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட் ஆஃப் த பிரெயின். ஸோ ஏதாச்சும் ஒரு த்ரெட் வந்தாலே அது வந்து ஆக்டிவேட் ஆகும். டிப்ரெஸ்டா இருக்கிறவங்களுக்கு ஹைப்பர் ஆக்டிவா இருக்கும். இதுவும் நான் வந்து பழைய எபிசோட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்? ஓகே, ஏன்னா ஏதாச்சும் ஒரு ஹைட்டன்ட் சென்ஸ் ஆஃப் இமோஷன்ஸ் வரும்போது இட் வில் கெட் ஆக்டிவேட்டட். ஓகே, எப்பயுமே பிரெயினுக்கு ஒரு நெகட்டிவிட்டியை நோக்கி எப்பயுமே ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ இமோஷனல் ஆக்டிவேஷன் அண்ட் நெகட்டிவிட்டி இஸ் சம்திங் தட் பிரெயின் ஃபோக்கஸஸ் ஆன். இப்போ ஒரு நல்ல விஷயம் இருந்தா அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை பயப்பட வேண்டிய விஷயம் இல்லைல்ல, புரியுதா? இப்போ நல்ல விஷயம் இருந்ததுன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு ஆதி காலத்துல காட்டுல இருக்கீங்க, ஹண்டிங் எல்லாம் பண்ணிட்டீங்க, சாப்பாடு இருக்கு, கேவுக்குள்ள இருக்கீங்க, உங்களோட ட்ரைபோட இருக்கீங்க, நல்லா சந்தோஷமா இருக்கும் போது அந்த சந்தோஷத்தை வந்து அனுபவிக்க முடியாம ஆக்கிருமோன்ற ஒரு த்ரெட்டை தான் நம்ம யோசிப்போம், அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி. சோ எப்பயுமே வந்து ஒரு நெகட்டிவ் விஷயத்துக்கோ ஒரு கான்ட்ரவர்ஷியல் விஷயத்துக்கோ, இப்போ வந்து ஆதி காலம்னு சொன்னேன். இந்த ஆதி காலத்துல வந்து நம்மள வந்து புலி சாப்பிட்டுருமோ இல்ல இது கரடி சாப்பிட்டுருமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்து, சிவிலைசேஷன் மாற மாற பயங்களும் நம்ம ஃபோக்கஸ் பண்றதும் மார்ஃப் ஆயிட்டே இருக்கு, வேற வேற விதமா ஆயிருக்கு. அன்னைக்கு நம்ம வந்து புலி, சிங்கம், கரடிக்கு பயந்தோம், இப்போ வந்து ஐயோ ஒர்க் இமெயில் வருதேன்னு சொல்லிட்டு இமெயிலுக்கு பயப்படுறோம். புரியுதா வித்தியாசம்? இப்போ புலி சிங்கத்துக்கு யாரும் பயப்படுறது இல்ல. சோ சிவிலைசேஷன் மாற 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 நம்ம எதை வந்து நெகட்டிவ்னு நினைக்கிறோம், எதை த்ரெட்னு நினைக்கிறோம், எது வந்து நம்மளுக்கு வந்து இமோஷனலி வந்து அதிகமா நம்மள தூண்டி விடுதுன்னு நினைக்கிறோம் அப்படின்றதுல எப்பயுமே வந்து அது இவால்வ் ஆயிட்டே இருக்கு, பேஸ்ட் ஆன் ஹவு சிவிலைசேஷன் ஹஸ் இம்ப்ரூவ்ட். ஆர் எப்படி எந்த அளவுக்கு நம்ம வந்து சிவிலைஸ்டா வந்து ட்ரைபா ஆகி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆறோம்னு. இப்போ கான்ட்ரவர்சிஸ், இப்போ அதாவது எவல்யூஷன் மாற மாற இந்த சிங்கம், புலி, கரடி எல்லாம் இல்லாம இப்போ கான்ட்ரவர்சிஸ் அண்ட் என்ன சொல்றது, டிராமா, கான்ட்ரவர்சி, டிராமா, நெகட்டிவிட்டி. ஓகே, எப்பயுமே பாத்தீங்கன்னா இதுக்கு நம்மளுக்கு அட்டென்ஷன் ஈஸியா போகும். ஓகே, இன்னொரு இதுல விஷயம் என்னன்னா, டக்குன்னு அட்டென்ஷன் மட்டும் போறது இல்லாம கான்ட்ரவர்சி, டிராமா, இந்த நெகட்டிவிட்டி எல்லாம் ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்க தேவையில்ல, இம்மீடியட்டா ஒரு இமோஷனை ட்ரிகர் பண்ணி விட்டுரும். புரியுதா? சோ ரொம்ப அழகா அது வேலை செய்யும். புரியுதா? சோ எப்பயுமே ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயம் எப்பயுமே ஹிட் ஆகும். ஒரு ஆக்டர் பயங்கரமா சாதிச்சிருக்கான் அப்படின்றத விட இந்த ஆக்டர் இவ்வளவு வச்சிருக்கான் அப்படின்ற ஒரு நியூஸ் தான் எப்பயுமே பரவும். புரியுதா? எவ்வளவு பெரிய சாதனையா இருந்தாலும் அந்த ஆக்டருக்கு ஒரு கீப் இருந்தா அந்த ஸ்டோரி வந்து
பயங்கர வைரல் ஆகுமே ஒழிய ஃபாஸ்டா பரவும். கரெக்ட். அது ஆகாது. இதுல ஏன்னா அகேன் டிராமா, கான்ட்ரவர்சி, நெகட்டிவிட்டி இதுதான் வந்து டக்குன்னு ஒரு எமோஷன்ஸை உருவாக்குது. ஓகே, டக்குன்னு ஃபர்ஸ்ட் அட்டென்ஷன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி எவல்யூஷனலி we are wired to focus on things that are threat, negative, dramatic and emotional stimulating னு வச்சுக்கோங்களேன். So attention and then emotion follows. இந்த எமோஷன்ஸும் காம்ப்ளெக்ஸா இருக்க தேவையில்ல. டக்குன்னு ஒரு ஹேட், டக்குன்னு ஒரு வெறுப்பு, டக்குன்னு ஒரு இது ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் வந்து டக்குன்னு வரும். ஸோ அதுல வந்து ரொம்ப யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ we easily fall into that emotions and we pay attention. இப்போ இதுதான் வந்து இந்த ஒரு கான்செப்டையே கேபிட்டலைஸ் பண்றாங்க நிறைய படத்துல, நிறைய ஷோஸ்ல. என்னென்னலாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தூண்டி விடுதோ அதை வச்சு உங்களை பார்க்க வைக்கிறாங்க, வியூஸ் பண்ண வச்சிருக்காங்க. ஓகே, ஏன்னா அதுக்குதான் போகுதுன்னு. இப்போ அதையே கொஞ்சம் சினிமாவோட கம்பேர் பண்ணுங்களேன். நல்ல படங்கள் நிறைய இருக்கு. ஓகே, ஆனா எது ஹிட் ஆகுது? கமர்ஷியல் படம் தான் ஹிட் ஆகுது. இப்போ நான் ப்ரொடியூசரா எதுல காசு பார்க்கணும்னு நான் நினைப்பேன், எப்படி காசு பார்க்கணும்னு நினைப்பேன். What makes sense from a business perspective? If this is the psychology and if this is others, இது சைக்காலஜின்னு ஒண்ணு இருக்கு. ஆனா மக்கள் வந்து இதை தாண்டி யோசிக்கணும்ன்ற ஒரு எஃபர்ட்டும் இல்லாத போது இதுதான் ஸ்ட்ராங் ஆகுது. ஆமா. சோ இங்க இருந்து வெளில போக்கஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கு ரொம்ப அதிகமா சிந்திக்கணும், ரொம்ப அதிகமா வந்து வேற விஷயத்துல போக்கஸ் பண்றது இது வந்து நேச்சுரலா நடக்கிறது. ஸோ இது நேச்சுரலா நடக்கிறத தாண்டி ஒரு விஷயத்துக்கு போகணும்னா எஃபர்ட் தேவைப்படுது நேச்சுரலி. நான் வந்து அவங்களோட அவங்களோட கெப்பாசிட்டியை நான் கொச்சப்படுத்தி பேசல, புரியுதா? ஒருத்தரோட கெப்பாசிட்டியை நான் கொச்சப்படுத்தி பேசல. ஆப்வியஸா வந்து ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல, ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கிறது ஏன்னா இட்ஸ் ஈஸியர். புக்கு படிக்கிறது கஷ்டம். அதனாலதான் அந்த ஒரு 2 மணி நேரம் ரீல்ஸ் பார்க்கிற அதே டைம் புக்கு படிக்கிறதுல செலுத்தினா போரிங்கா இருக்கும், கஷ்டமா இருக்கும், ரொம்ப டைம் தான் ஆகும், ரொம்ப கடுப்பா தான் இருக்கும், அட்டென்ஷன் பண்றது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதை பண்ணி முடிக்கும் போது, இதை பண்ணி முடிக்கும் போது கிடைக்கிற அனுபவங்கள், கிடைக்கிற விஷயமே வந்து ஒரு இது எடுத்துக்கும். அதை வேல்யூ பண்றவங்க எஃபர்ட் போடுவாங்க. ஆனா ஜென்ரலா மக்கள் they fall into the natural way of focusing on controversy, drama and negativity. Okay, இதை நோக்கி போகும்போது இமோஷனல் அட்டாச் ஆகும்போது இதையே அந்த கேபிட்டலைஸ் பண்ணும்போது ரியாலிட்டி ஷோஸ்ல இருந்து, வீடியோஸ்ல இருந்து, என்ன சொல்றது, கமர்ஷியல் மூவிஸ்ல இருந்து எல்லாருமே ஹீரோஸ் கூட வந்து கமர்ஷியலா சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஏன்னா எனக்கு இந்த பாரி படம் நடிச்சா நான் ஹிட் ஆகலாம் அப்படின்றதுக்காக அப்படி சூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு டிராமாட்டிசிசம் தேவைப்படுது, ஒரு நெகட்டிவிட்டி தேவைப்படுது, ஒரு கான்ட்ரவர்சி தேவைப்படுது. ஸோ இதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா சில யூடியூபர்ஸ் ரேஜ் பைட் பண்ணுவாங்க. ரேஜ் பைட்னா, ரேஜ்னா ஆங்கரோட உச்சக்கட்டம். ஓகே, அது ஒரு வெறுப்பேத்துற மாதிரி. ஓகே, சோ அது ரேஜ் பைட் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி இப்போ கான்ட்ரவர்ஷியலான ஒரு பர்சனாலிட்டிய கூப்பிட்டு அவங்களோட சேனல்ல பேசுவாங்க. ஆனா ஒரு விஷயம் வந்து நான் வந்து உங்ககிட்ட என்ன சொன்னேன், நீங்க கூப்பிடுங்க, ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஹி இஸ் கான்ட்ரவர்ஷியல், ஆனா ஒரு வார்த்தை கூட கலாய்க்க கூடாதுன்னு சொன்னேன். கரெக்டா? யூ ஹேவ் டு ட்ரீட் எல்லா கெஸ்டையும் நீங்க வந்து ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். எல்லா கெஸ்டும் ரிகார்ட்லெஸ் ஆஃப் வாட் இட் இஸ், மக்கள் கலாய்க்கிறாங்க, நேம் வந்து போலரைசிங்கான ஒரு பர்சனாலிட்டி எல்லாம் இல்லாம நான் என்ன சொன்னேன், இத இப்படி மட்டும் பாத்துக்கோங்க. நீங்க ஜென்ரலா ஒரு பர்சனை எப்படி நீங்க கூப்பிட்டு அவங்கள பேச விட்டுருவீங்களோ, கேள்வியை மட்டும் கேட்டு லெட் தெம் டெல் தேர் ஸ்டோரி, யூ டோன்ட் இன்டரப்ட், யூ டோன்ட் சே எனிதிங். நீங்க வந்து கலாய்க்கலாம் கூடாது. ஏன்னா நிறைய சேனல்ல கூப்பிட்டு வச்சு கலாய்க்கிறாங்க, அதுல வந்து இன்னும் வியூஸ், இன்ஃபேக்ட் நீங்களே இன்னும் நல்லா கலாய்ச்சிருந்தா இன்ட்ரெஸ்டிங்கா கிளிப்ஸ் பண்ணி நம்ம போட்டு இன்னும் கொஞ்சம் வியூஸ் கூட ஏத்திருக்கலாம். ஓகே, ஆனா ஐ வாண்டட் டு மேக் அ பாயிண்ட். இப்போ இது வந்து இப்போ என்ன சொன்ன, இப்போ இதுல ஃபோக்கஸ் போகுது, கமர்ஷியல் படத்துல இந்த மாதிரிலாம் ஃபோக்கஸ் போகுது. ஓகே, இது வந்து நேச்சுரலா ஒரு நடக்கிற விஷயம்னு சொன்னேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இது அடுத்தது இதோட ஒரு லேயர் வச்சிருக்கேன். ஆனா நடுவுல ஏதாச்சும் கேட்கணும்னா இந்த கேள்வி கேளுங்க. ஓகே, சொல்லட்டுமா? அடுத்து
சொல்லு அடுத்து சொல்லு. அடுத்து இல்ல, இதோட கண்டினியூஷன் தான். ம். இப்போ எப்பயுமே வந்து இதுவும் எவல்யூஷனலியா தான் பேச வேண்டியதா இருக்கு. சரியா? நான் வந்து நான் அங்கங்க போறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம எப்படி உருவாகிறோம், எப்படி நம்மளோட மைண்ட் இருக்குன்றத வந்து ஒரு டைம் லைனோட பார்த்தாதான் நம்ம ஏன் இப்போ இப்படி இருக்கோன்றதுக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகே, இப்போ ஒரு குரூப் நம்ம வந்து திருப்பி ஆதி காலத்துக்கு போவோமே, நம்ம கேவ் மென்னா இருந்தப்போ போவோம். ஓகே, அப்பதான் வந்து மனுஷங்கெல்லாம் வந்து உருமாறி, அதாவது ஏப்ஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இவால்வ் ஆகி வந்திருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல மனுஷனா இருக்கோம். அங்க வந்து அக்ரிகல்ச்சர் வந்து இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வந்து நோமேட்ஸா இருந்து செட்டில்மெண்டோட இப்போ வந்து செட்டில் ஆயிட்டு இருக்கோம். ஒரு இடத்துல வந்து அக்ரிகல்ச்சர் எப்போ வந்து பண்ண ஆரம்பிச்சாங்களோ அந்த இடத்துல அப்படியே சேர்ந்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா லாங்குவேஜ்ன்றது டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஒருத்தர் பழகுறாங்க, பேசுறாங்க, ஒண்ணு கூடுறாங்க, ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து உருவாகுது, ஒரு கம்யூனிட்டி உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஒரு அதுலயே ஒரு வே ஆஃப் லைஃப் உருவாகுமா? வாழ்க்கை நடைமுறை. அந்த நடைமுறைக்கு அப்பாற்பட்டு ஒருத்தர் யாராச்சும் நடந்துக்கிட்டாங்கன்னா, ஓகே, அப்பாற்பட்டுனா இட் குட் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். நான் என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்டா நடந்துக்கிட்டாங்கன்னா ஒரு ஒரு ஸ்கேப் கோட்டிங் நடக்கும். ஓகே, ஸ்கேப் கோட்னா என்ன சொல்றது, ஸ்கேப் கோட்னா இந்த பிளாக் ஷீப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே, பிளாக் ஷீப் தனியா தெரியற மாதிரி ஸ்கேப் கோட் பண்றது. ஓகே, இப்போ இதுல வந்து ரெனே இப்போ வந்து சைக்காலஜியும் கொஞ்சம் லைட்டா பிலாசபியும் இருக்கும். ஆனா ஒரு சோஷியல் சைக்காலஜி வச்சுக்கோங்களேன் நான் கொண்டு வர கான்செப்ட். ஆனா கொஞ்சம் சோஷியல் சைக்காலஜி ஒரு பிலாசபி, ஒரு ஓவர் ஆச்சிங் தீம் இருக்கும். ரெனே கிரிகார்ட்னு ஒரு பிரெஞ்சு பிலாசபர் இருந்தாரு. ஓகே, அவர் வந்து அவரோட மோஸ்ட் ஃபேமஸ் தியரி வந்து இதுக்கு ரெலவென்ட் இல்லை, ஆனா அவர் ஹி இஸ் நோன் ஃபார் சம்திங் கால் மிமெட்டிக் தியரி. ஓகே, மிமெட்டிக் தியரி, மிமெட்டிக்ன்ற வார்த்தையே வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறவங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் டைம் இல்லன்றத நான் புரிய வைக்கிறேன். மிமிக்ரி எல்லாரும் கேட்டிருப்பீங்க. மிமிக்ரினா எல்லாருக்கும் தெரியும். அதுதான் மிமிக்ரினா, ஒரு விஷயத்த பார்த்து அத வந்து அப்படியே பண்ணுவாங்கல்ல வார்த்தைய வச்சு. அது மிமிக்ரி வந்து வார்த்தையில வாய்ஸ்ல மட்டும் இல்ல, ஆக்ஷன்ஸ், ஒருத்தரை பார்த்து ஆக்ட் பண்றது, ஒருத்தர் பார்த்து பேசுறது. ஸோ when you mimics, அதுதான் மிமிக்கிங்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த மிமிக்ரி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து சோஷியல் சைக்காலஜில மட்டும் இல்ல, எவல்யூஷன்லயும் இருக்கு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அட்டைப்பூச்சி, அட்டை மாதிரி இருக்கா, ஒரு மாதிரி கட்டையா இருக்கும், லீவ்ஸ்ல எப்படி இருக்கும், லீஃப் மாதிரி ஒரு பூச்சி இருக்கும். இட்ஸ் பேசிக்லி ப்ரொடெக்டிங் இட் செல்ஃப் ஃபார் சர்வைவிங். ஓகே, ஃபார் சர்வைவல் பை மேக்கிங் இட் செல்ஃப் லுக் லைக் அ ட்ரீ பார்க், a twig, a leaf. okay. So இது வந்து evolutionarily mimicry is a thing. இது வந்து எவல்யூஷன்ல. இப்போ அதே மிமிக்ரி இன் சோஷியல் லைஃப். இப்போ வந்து நான் வந்து வளர்றேன், என் அம்மா அப்பா தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பாக்குற ஹியூமன்ஸ், க்ளோசஸ்ட் ஹியூமன்ஸ் ஃபார் மீ as a person. நான் வந்து அவங்க நடக்கிறத பார்த்துட்டு நான் நடந்துக்கிறேன்னா ஒரு விதமா, அவங்க எப்படி வந்து நடந்துக்கிறாங்களோ அதை பார்த்து நான் வந்து கத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்கூல்ல எக்ஸ்போஸ் ஆறேன், நிறைய பேருக்கு எக்ஸ்போஸ் ஆறேன், சொசைட்டிக்கு எக்ஸ்போஸ் ஆறேன், ஒருத்தர்கிட்ட இருந்து நான் அப்படியே கத்துக்கிறேன். ஸோ when I develop my own personality, I'm taking in bits and pieces, I'm mimicking certain people, mimicking certain things. நம்மளோட accumulation of these experiences. Okay, இப்போ அவரோட மெயின் தியரி என்னன்னா, நம்மளுக்குன்னு பர்சனல் சாய்ஸ்ன்றதை விட இன்னொருத்தரோட பார்த்து தான் நம்ம அதை மிமிக் பண்ணி அதை நம்மளோட பர்சனல் சாய்ஸ் நம்ம நினைக்கிறோம். ஆனா சப்கான்சியஸா இப்படி நடக்குதுன்னு மிமெட்டிக் தியரின்னு வந்து கொண்டு வந்தாரு. இதுதான் அவரோட மெயின் கான்செப்ட். ஓகே, அவரோட ஒன் ஆஃப் த திங்ஸ்ல ஸ்கேப் கோட்டிங் பத்தி பேசியிருப்பாரு. ஸ்கேப் கோட்டிங்ல எப்பயுமே ஒரு குரூப், இந்த மாதிரி ஒரு ட்ரைபுக்கு, ஒரு குரூப்புக்கு ஒரு ஸ்கேப் கோட் எப்பயுமே கிடைக்கும். ஓகே, அந்த ஸ்கேப் கோட்டை பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பிரிங்க. இப்ப நெகட்டிவ்னு ஆரம்பிப்போம். இவன் இருந்தானா இந்த சொசைட்டியே நல்லா இருக்காது, இவன் வந்து மோசமானவன், இவன் நடைமுறை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இல்ல நிறைய பேர் ஒத்துப்பாங்க. ஓகே, அந்த இடத்துல that one person who's different is the scapegoat. ஓகே, சரி, இது வந்து நெகட்டிவ் ஸ்கேப்கோட்டிங். ஓகே,
இதுல வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ்ன்றதை விட அபவ் பிலோன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அபவ் பிலோன்னு ஏன் அபவ் பிலோன்னு சொல்றேன்றதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து பிலோ அப்படின்னு வச்சுக்கோங்க. அபவ்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டொனால்ட் ட்ரம்ப் வந்து இப்போ பிரசிடென்டா இருக்கான். அவனை நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க. பட் ஹீஸ் அபவ் யூ, ஹீஸ் பவர்ஃபுல். He has certain control over the community and the society and also influence in the world. Ana he's still a scapegoat but above. Okay. So scapegoatingலயே அவர் வந்து இப்படி பிரிக்கிறாரு பாக்குறது. ஒருத்தனை மட்டன் தட்டி அவன் உனக்கு கீழே தான் இருக்கான், அவனை ஈஸியா வந்து புஷ் பண்ணிடலாம். ஆனாலும் புஷ் பண்ணாம அவன் தனியா தெரியுறான், ஏன்னா ஹீஸ் அ scapegoat. Okay. above-லயும் வந்து இந்த மாதிரி ஒரு scapegoat இருக்கு. So below and above ரெண்டு சைடு scapegoating இருக்கு. இப்போ இன்ட்ரெஸ்டிங்லி எனக்கு இதுதான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இதுல நிறைய கேள்விகளும் இருக்கு எனக்கே. ஆனா நான் வந்து சொல்றேன். இப்போ இந்த ஸ்கேப் கோட்டிங்லயே அவர் என்ன சொல்றாருன்னா, மக்கள் சிவிலைஸ் ஆக ஆக ஓகே கொஞ்சம் எஜுகேட்டடா, கொஞ்சம் சிந்தனையை வந்து கொஞ்சம் லேயரா யோசிச்சு, வெறும் இமோஷன்ஸ் மட்டும் இல்லாம கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, அந்த ஸ்கேப் கோட் வந்து ஒரு மான்ஸ்டர் இல்ல, ஒரு பயங்கரமான ஒரு பயங்கரவாதி இல்ல, ஒரு ஒரு முட்டாள்தனமான இப்படி அவுட்ரேஜஸான ஒரு ஆள் இல்ல, அவனும் மனுஷன்தான், ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கான் அப்படின்றதுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வருவாங்க when people are becoming more civilized. Okay, for example, நம்மளோட அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் வந்து he has a mental illness, he has a mental condition, like something is wrong with him, he needs treatment அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஓகே, சோ இவன் லூசு, இவன் பைத்தியக்காரன் அப்படின்றத தாண்டி that person has viewed something a little bit differently, saying that okay, லூசு அப்படி இவன் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லாம இவனுக்கு நிஜமாவே ஒரு இஷ்யூ இருக்கு, he needs treatment அப்படின்றது கொஞ்சம் ஒரு சொபிஸ்டிகேஷன் இருக்கு அதுல. ஓகே, திங்கிங்ல. ஓகே, இப்போ அதுல அடுத்தடுத்து நான் எடுத்துட்டு போறேன் சில, அதுலயே வந்து ஒரு லேயர்ஸ் இருக்கு. ஆனா அதுல ஒரு ட்ரூத் இருக்கு, ஏன்னா நம்மளுக்கு தெரியுது. ஸோ the way he expresses himself, the way he thinks about himself and the world, ஒரு டைகாட்டமி இருக்கு. what he thinks and what everyone else thinks அப்படின்றதுல ஒரு ஒரு டிஸ்டிங்க்டிவ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து அதுவும் the way he thinks வந்து as simple as நான் வந்து உன்னிப்பா கவனிச்சு பர்சனலா இருந்தாதான் டயக்னோசிஸ்லாம் சொல்ல முடியும். ஆனா you can see நீ இப்ப சொல்றது வாட்டர்மெலன் பத்தி தான் சொல்றீங்க. வாட்டர்மெலன் ஸ்டார்ச் பத்தி சொல்றேன். இப்போ we can see அதுல வந்து சில ட்ரைட்ஸ், என்ன ட்ரைட்ஸ்னா எல்லாரும் நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் சொல்றாங்க. எஸ், ஓகே, கிளஸ்டர் பி பர்சனாலிட்டி டிசார்டர், நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் இருக்கு. நான் ட்ரைட்ஸ் சொல்றேன்னா நிறைய ஸ்பெக்ட்ரம்ல இருக்கும். ஓகே, அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பர்சனாலிட்டி டிசார்டர் தாண்டி ஆல்சோ டெலியூஷன் ஆஃப் கிராண்டியோர்னு சொல்லுவாங்க. டெலியூஷன் ஆஃப் கிராண்டியோர்னா இட்ஸ் எ டெலியூஷன். டெலியூஷன்னா ஒரு விஷயத்த வந்து எவிடன்ஸ் காட்டியும் ஒத்துக்காத ஒரு நம்பிக்கை, ஒரு அத ஒரு டினையே பண்ண முடியாத அளவுக்கு ஃபெய்த் இல்ல. இது நான் சொல்றது டெலியூஷன். ஓகே, டெலியூஷன் வந்து ரொம்ப சான்ஸே இல்ல. அது உண்மை. இட்ஸ் ட்ரூ, இட்ஸ் தேர் பர்சனல் ட்ரூத். அவங்கள பொறுத்தவரைக்கும் அது உண்மை. ஆமா, அதுதான் நினைக்கிறாங்களோ அது உண்மை. அதுதான் உண்மை அவங்கள பொறுத்த வரைக்கும். ஓகே, யார் என்ன சொன்னாலும் you cannot present an evidence against it because அது வந்து உள்வாங்கின ஒரு விஷயம். சோ delusion of grandeur, delusionலயே வேற வகைகள் இருக்கு. ஓகே, delusion of grandeur-னா, grandeur is a French word. ஓகே, grandeur வந்து French word தானே? ஆமா. சோ delusion of grandeur-னா grandness, அவங்கள வந்து அளவுக்கு அதிகமா அவங்கள வந்து பெருமையா நினைச்சுக்கிறது. ஓகே, டெலியூஷன் ஆஃப் கிராண்டியோர். இப்போ அதுல வந்து உண்மை இருந்ததுன்னா உண்மை இருக்கு, உண்மை இல்லைன்னா அது இல்ல. ஓகே, அது வெளில இருந்து தெரியும், உள்ள வந்து தெரியாது. அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த செல்ஃப் அவேர்னஸ் இருக்காது. ஓகே, செல்ஃப் அவேர்னஸ் இல்லாதனால என்ன வெளில சொன்னாலும் it will feel like an attack. It wouldn't it would really feel like an attack. அது ஒத்துக்க முடியாது. புரியுதா? சோ என்னதான் திட்டினாலும் you're not helping.
Okay. So, and also the factor of you being wired to like dramatic things and negative things and controversial thing also is feeding into the delusion of grandeur. புரியுதா? And the narcissism. ஓகே. இதெல்லாம் இந்த traits. சென்ஸ் இப்ப நீ என்ன இது சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி நிறைய பேர் கூப்பிட்டு இன்டர்வியூஸ் அது அது இதை இன்னும் பண்ண பிக் பாஸ்ல அதெல்லாம் இன்னும் பண்ண அது வந்து உண்மையாவே நம்ப ஆரம்பிச்சிடுறாங்கன்னு சொல்ல வரியா? It's there's no challenge for his thought process. Okay, there's no real challenge, and then even if it's challenged, it only becomes more solidified in him. புரியுதா? இன்னும் solid ஆகுது his own belief. So you cannot really challenge, and you don't have to. The only thing that you can do is just move on and focus on something that you actually should focus on and you want to focus on, or focus on a talent that you like. அவ்வளவுதான். புரியுதா? அதுக்கு திட்ட தேவையில்ல. இது அப்படியே ஒரு ஷிஃப்ட் ஃபோக்கஸே முடிஞ்சிருச்சு. புரியுதா? அது ஒரு விஷயத்த திட்டும் போதே வந்து can you see how much of a difference it makes in those people who actually have put in an effort in our videos? நம்ம வந்து எத்தனை பேர் வந்து எவ்வளவு பேர் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு முன்னேறவங்க, நிஜமாவே வந்து அவங்க வந்து பெருமையா வந்து நிறைய விஷயங்கள் கஷ்டப்பட்டு வந்தவங்களோட ஸ்டோரிஸ், கஷ்டப்பட்டு சொல்ற பிலாசபிஸ் அண்ட் சைக்காலஜிக்கல் திங்ஸ் எதுவுமே வந்து போக மாட்டேங்குது பாருங்க. அதுதான்டா செல்லம், நிஜமாவே சொல்றேன். அதுதான் எனக்கு வந்து ரொம்ப மனசு வருத்தமாவே இருந்தது. எவ்வளவு நல்ல வீடியோஸ் போட்டிருக்கோம். டோட்டலா ஒரே ஒரு எபிசோட பார்த்துட்டு சேனல் பத்தி பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு தானே. இல்ல அதுதான், இதனாலதான் எனக்கு வந்து மக்கள் எல்லாம் நீங்க பாக்குறவங்க வந்து நான் சொல்றேன், போதி மர உச்சியல் சேனல்ல நான் நிறைய இதை பத்தி எல்லாம் பேசியிருக்கேன். இப்போ நான் பேசுறதை விட அதிகமாவே பேசியிருக்கேன். அதுல திங்கிங் அப்படின்ற எபிசோட்ல பார்ட் 1 பார்ட் 2 வேற நாங்க பேசியிருக்கோம். எத்தனை லேயர்ஸ்ல மக்கள் திங்க் பண்றாங்கன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ இந்த சேனல் வேஸ்ட் இல்ல சேனல் 2 அப்படின்லாம் சொல்றவங்க இருக்காங்கல்ல, அவங்க ஒரு வீடியோ பார்த்திருக்காங்க, ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டாங்க. அகைன் ஸ்னாப் ஜட்ஜ்மெண்ட். இதே சேனல்ல நாங்க ஸ்னாப் ஜட்ஜ்மெண்ட்னா என்னன்னு பேசுறோம். அந்த சைக்கலாஜிக்கல் மெக்கானிசமே என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கும். போதிமர உச்சியல் இதுலயே ஸ்னாப் ஜட்ஜ்மெண்ட் ஒரு எபிசோட் இருக்கும். அந்த ஆள் வந்து பார்த்திருக்காரு, அப்படியே ஃபீல் பண்ணியிருக்காரு, கமெண்ட் பண்ணியிருக்காரு. தேர் இஸ் நோ செகண்ட் ஆர் தேர்ட் லேயர் ஆஃப் திங்கிங், ஆர் he didn't think that it was required for him to put in an effort to think more about this. Okay. Ana he valued enough to take his time to write a comment on a video. Yeah, that's right. Ana did not put in an effort to see what the channel is about. சோ அதுலயே வந்து ஒரு டிஃபரன்ஸ் தெரியுதா? எனர்ஜியை வந்து எதுல நம்ம செலுத்துறோம், எதுல குடுக்குறோம்னு. இப்போ இட்ஸ் ஈஸி டு கமெண்ட். ஓகே, இட்ஸ் ஈஸி டு கமெண்ட் தட் ஐ ஹேட் ஹிம், நீ ஏன் இதை பண்ண, ஏன் இவனை கூப்பிட்ட அப்படின்றது இட்ஸ் ஈஸி. ஆனா கொஞ்சம் ஸ்டெப் அவுட் பண்ணிட்டு லெட்ஸ் லுக் அட் அதர் வீடியோஸ், வாட் இஸ் திஸ் சேனல் அபவுட்னு பார்த்து ஒரு 2-3 வீடியோ அவங்களோட வாழ்க்கைக்கு தேவைப்படுற வீடியோ கிடைச்சிருக்கும். ஆனா கண்டிப்பா கிடைச்சிருக்கும், அத பாக்கல. ஏன்னா நம்ம வேர்தியான கெஸ் வந்து சில பேர் கூப்பிட்டு இருக்கோம். ஓகே, சோ சில பேர் இல்ல, நிறைய பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவங்க எல்லாம் போட்டிருக்கோம் நம்ம. ஆனா எனக்கு இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு வெறுப்பாவோ கோவமா எல்லாம் வரல. எனக்கு சிரிப்பு தான். எனக்கு நிஜமாவே சிரிப்பு வந்தது. இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. மக்கள் எப்படி எதுக்கெல்லாம் இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க பாரு, வேலை மெனக்கடுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெருசா வந்து ஒரு கமெண்ட் வந்து போட்டிருந்தாரு. எனக்கு அவர் என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் பேசினாருன்னு எனக்கு வந்து தெரியாது. அந்த இஷ்யூஸ் என்ன அது இதுன்னு பேசினாரு. ஆனா I was surprised that he focused on so many details about a person that he hates. அவர்தான் வந்து நீங்க ஒரு யூடியூபரா இருந்தா என்னோட குவெஸ்டனுக்கு எல்லாம் ஆன்சர் பண்ணுங்கன்னு சொன்னார். அவர்தான். இப்போ என்னன்னா அந்த குவெஸ்டனுக்கு ஆன்சர் பண்ற டைம் அண்ட் எனர்ஜிய நம்ம வேற ஏதாச்சும் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அவரே வந்து
இவ்ளோ வந்து இந்த ஒரு பர்சன் பத்தி தெரிஞ்சுக்காம வேற விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா ஒரு 5 இயர்ஸ்ல யோசிச்சு பாருங்களேன். All the things that he mentioned in the comment will not mean anything. ஆமா கரெக்ட் தான். Even we don't even know if the watermelon star would be relevant or not. Even if he is relevant publicly, he will not be relevant in our lives personally. புரியுதா? So அந்த மொத்த content in his head that he commented இல்ல is அவர் meaningless சொன்னது in his life. இல்ல ஆனா அவர் இதுல யார் சொன்னது வின் வந்து பண்றது? இதுல யார் வின் பண்றது? புரியுது. Watermelon Star is winning. ஆமா இல்ல அவர் அது சொல்றது மெயினா வந்து ஒரு நிமிஷம் அவர் சொல்றது மெயினா வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் பொய் சொல்றாரு வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படிங்கிறது தான் சொன்னாரு. இல்ல எனக்கு அது புரியுது. நான் ஆனா இந்த நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் கெஸ்டா கூப்பிட்டு இந்த வீடியோ போடுறதுன்றது இப்ப நம்ம ஏன்றது இந்த வீடியோல நம்ம சொல்லிட்டு இருக்கோம். புரியுதா? ஏன்னா எவ்வளவு நீங்க நல்ல கெஸ்ட கூப்பிட்டாலும் ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு கெஸ்ட நீங்க கூப்பிட்டாதான் இந்த சேனலுக்கே அட்டென்ஷன் கொண்டு வர முடியுது. இல்ல புரியுதா? அது இன்னும் கரெக்டா சொல்லும். அதுதான் இப்போ இப்போ நான் இவ்வளவு பேசுறதுக்கு அப்புறமா நான் சொல்றேன். நான் இன்னும் பேசி முடிக்கல, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா நான் வந்து இன்னொரு வாட்டி உங்களை கான்ட்ரவர்ஷியலான கெஸ்ட நான் கூப்பிட சொல்லுவேன். இதே மாதிரி ஏன் கமெண்ட் நிறைய வரதுக்கடா. இல்ல யூ ஹேவ் டு. ஏன்னா மக்களோட சைக்காலஜி இப்படிதான் இருக்கு. அப்படின்னா இப்போ நீங்க அடுத்த 100 வீடியோ ஓகே பயங்கர ஹை குவாலிட்டியா போடுங்களேன், ஒன்னும் வேலைக்கு ஆகாது. டேலண்டட் பீப்புள் இல்ல இன்னொரு ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு பர்சனை கூப்பிடுங்களேன், பட்டு 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 பட்டுன்னு வியூஸ் வரும். சோ நேச்சுரலி இப்போ ஒரு சொசைட்டி எதுல ஃபோக்கஸ் வச்சிருக்குன்றதே அந்த சொசைட்டியே புரிஞ்சுக்கலாம். எது எது ஹிட் ஆகுது எது வைரல் ஆகுதுன்னு பார்த்தாலே அந்த சொசைட்டியே புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல இது ஃபேமஸ்னா ஓகே மொத்த மக்கள் வந்து இதுலதான் ஃபோக்கஸ் வைக்கிறாங்கன்னு ஈஸியா அந்த சொசைட்டி பத்தியே புரிஞ்சுக்கலாம் எதுல ஃபோக்கஸ் வைக்கிறாங்கன்றத பொறுத்து. சோ நீங்க எவ்வளவுதான் அதுக்கு அகேன்ஸ்டா நீங்க போராடிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி ஒண்ணு பண்ணாதான் அட்டென்ஷனே கிராப் பண்ண முடியுது. அது வந்து நம்ம பண்ணிதான் ஆகணும். எனிவே நான் வந்து அகைன் நான் இதுல இருந்து கொண்டு வரேன். நான் வந்து கொஞ்சம் டீரைல் ஆயிட்டேன். இப்போ இந்த மிமெட்டிக் தியரி அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்ல, ரெனே கிரிகார்டோட இது மிமெட்டிக் தியரி, ஸ்கேப் கோட்டிங், அபவ் அண்ட் பிலோ ஸ்கேப் கோட்டிங். இப்போ அதுல கொஞ்சம் சிவிலைஸ்டா ஆக ஆக அந்த ஸ்கேப் கோட்டிங்கை நம்ம பாக்குறோம். அத வந்து ஸ்கேப் கோட்டா பார்க்காம அவனும் ஒரு மனுஷன் தான், ஆனா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குன்ற மாதிரி ஒரு 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 ஹையர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வருவாங்க. ஆனா இத இன்ட்ரெஸ்டிங்லி இதுதான் ரொம்ப பயங்கரமான சம்ம தாட் ப்ராசஸ் எனக்கு தோணுச்சு. ரெனே கிரெகார் என்ன சொன்னார்னா இத வார்னிங்கா சொன்னாரு. என்னது? இப்போ ஸ்கேப் கோட் பண்றோம் அபவ் பிலோ சொன்னேன். ஆனா அவங்க ஸ்கேப் கோட் பண்ணாம நம்மள சிவிலைஸ்ட் ஆகி புரிதல் ஏற ஏற அவங்கள ஸ்கேப் கோட்டா இல்லாம அவங்கள ஒரு மனுஷனா நம்ம பார்ப்போம் அப்படின்றத அவரு வார்னிங்கா சொன்னாரு. அது நல்ல விஷயம் அப்படின்னு தானே நம்ம யோசிப்போம். ஆமா மனுஷனா பாக்குறதுங்கிறது நல்ல விஷயம். மனுஷனா பாக்குறது மட்டும் இல்ல, ஒரு மான்ஸ்டரா பார்க்காம இல்லாம ஓகே 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 அட்லீஸ்ட் ரொம்ப டீஹியூமனைஸ் பண்ணாம ஓகே 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 இட்ஸ் a person with issuesன்றதை தாண்டி அதாவது ரொம்ப டக்குனு எமோஷனலா ஒருத்தர் வந்து அப்படி சொல்லாம that's a person with emotions கொஞ்சம் sophisticated-ஆ நம்ம யோசிச்சா it's a person with issues அப்படின்றதாச்சும் ஒரு லெவலுக்கு வருவோம். இது person with psychological issuesன்ற மாதிரி ஒரு லெவலுக்கு கூட வரலாம். ஆனா இந்த மாதிரி இந்த டைரக்ஷன்ல போறதுக்கு பார்த்து அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ணாரு. ஏன் நான் சொல்றேன் அதுதான் எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அவர் சொன்னதுல ஒரு அர்த்தமும் இருக்கு. ஓகே இப்போ நிறைய பிரான்ச் ஆயிட்டே இருக்கு மண்டில. இப்போ இந்த ஸ்கேப் கோட்டிங் நடக்கும் போது ஒரு விஷயம் நடக்குது அந்த கம்யூனிட்டியில. ஒரு கம்யூனிட்டியில ஒருத்தரை வந்து இந்த மாதிரி தள்ளி வைக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். அந்த ஒரு குரூப் அந்த ஒரு ட்ரைப்ல அதுல ஒருத்தன் வந்து பயங்கரமா வந்து திட்டுறான். ஓகே பப்ளிக்கா வந்து அந்த கம்யூனிட்டி முன்னாடி திட்டுறான். இன்னொரு பக்கம் திட்டுறான்.
மத்தவங்க எல்லாம் பாக்குறாங்க. இப்போ அந்த திட்டுறவங்க பப்ளிக்லி திட்டும் போது மத்தவங்க எல்லாம் பாக்குறாங்கல்ல, அவங்களுக்கு திட்டுறவங்க பா நான் நியாயத்துக்காக போராடுறேன்ப்பா அப்படின்ற ஒரு ஃபீலிங் வருமா? எனக்கு புரியல. அதால ஒரு கம்யூனிட்டி இருக்கு, ஒருத்தனை தள்ளி தனியா இருக்காங்க. ஒருத்தவங்க அந்த தள்ளி வைக்கிறோம், கம்யூனிட்டியில ஒருத்தரை ஸ்கேப் கோட் பண்ணி வச்சிட்டோம். அது ஓகே. சோ அந்த கம்யூனிட்டியில ஒரு சில பேர் அவனை திட்டுறாங்க, கரெக்டா? சோ அந்த ஒரு சில பேர் அவனை திட்டும் போது மத்தவங்களுக்கு அப்பா நியாயத்துக்கு போராடுறான் அப்படிங்கிறது தோணுதுன்னு சொல்ற, அப்படிதானே? சரி, ஓகே. தோணும் ஜென்ரலா. இப்ப எல்லாரும் இப்போ இப்போ பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் ரியலிஸ்டிக் எக்ஸாம்பிள் வரும். அந்த வீடியோல ஹேட் கமெண்ட் பண்ணதுக்கு ஒரு 4 பேர் லைக் பண்ணிருக்காங்களா? ஆமா, பண்ணிருக்காங்க. ஒரு 4-5 பேர் லைக் பண்ணிருப்பாங்களா? ஆமா, பண்ணிருக்காங்க. இதுதான் சொல்றேன், கம்யூனிட்டியில சொல்றேன். இப்போ ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, அந்த கமெண்ட் 4 பேர் லைக் பண்ணிருக்காங்க. ஆமா, நீங்க வேற வேற இடத்துல எல்லாம் போய் பாருங்க, வேற வேற வீடியோஸ் போய் பாருங்க, யாரோட வீடியோவா இருந்தாலும் சரி, யார பத்தியா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே ஒரு டாப் கமெண்ட் இருக்கும், அதுல வந்து நிறைய லைக்ஸ் இருக்கும். ஆப்வியஸா, கரெக்டா? அதுதான் ஒருத்தர் வாய்ஸ் அவுட் பண்றாங்க, ஒருத்தர் பேசுறாங்க, அதுக்கு கமெண்ட்ஸ் லைக். அதேதான் வந்து சொசைட்டி லெவல்ல, அந்த ஒரு ட்ரைபல் லெவல்ல, சொசைட்டி லெவல்ல, ஒரு கம்யூனிட்டி லெவல்ல நடக்குது. ஓகே, அங்க ஒரு கிரெடிபிலிட்டி வருது சொல்லும் போது. ஓகே, நல்லதுக்கு சொல்றான் அப்படின்ற ஒரு கிரெடிபிலிட்டி வருது, அக்செப்டன்ஸ் வருது. எப்பயுமே வந்து நீங்க வந்து ஒண்ணு, நம்மளோட சைக்காலஜி பத்தி, நம்மளோட இண்டிவிஜுவல் சைக்காலஜி இன்னும் சொல்றதா இல்லாட்டி கலெக்டிவ் சைக்காலஜின்னு சொல்றதான்னு தெரியல. கலெக்டிவ்லி இருக்கிற நம்ம ஒருத்தரும் we want to feel belonged somewhere. ஒரு எப்பயுமே ஒரு need to belong இருக்கணும். நான் வந்து அஜித் ஃபேன், நான் வந்து விஜய் ஃபேன், நான் வந்து தோனி ஃபேன், நான் வந்து இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை நான் சப்போர்ட் பண்றேன், அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை சப்போர்ட் பண்றேன், நான் இந்த ஜாதி, நான் இந்த மதம், எனக்கு இந்த மதத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு இது. ஸோ அது ஒண்ணுமே இல்லைனாலும் எனக்கு இந்த விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இந்த கான்செப்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இந்த தத்துவத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விதத்துல நம்ம எல்லாருக்கும் we want to feel belonged. ஓகே, அண்ட் சோஷியல் அக்செப்டன்ஸ் வந்து நம்மளுக்கு பிடிக்குதோ இல்லையோ, என்னதான் நம்ம இண்டிபெண்டன்ட்னு நம்ம நினைச்சுக்கிட்டாலும் we need that social acceptance. We are innately human beings, are social beings. We will wither away without being with the society. Okay, so அந்த ஒரு ஃபீலிங் ஆஃப் பிலாங்கிங் வந்து கிடைக்குது. I hate this person, you also hate this person, we feel connected. I love this person, you also love this person, I feel connected. புரியுதா? அதுவும் இந்த லவ்ல கனெக்ட் ஆகிறத விட ஹேட்ல கனெக்ட் ஆகிறது இன்னும் ஸ்ட்ராங்கரா இருக்கும், நிறையவும் இருக்கும். பிளஸ் இன்னொன்னு நோட்டீஸ் பண்ணுங்க, ஒரு விஷயத்த 2 பேரும் சேர்ந்து என்ஜாய் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆனா ஒரு விஷயத்துக்கு 2 பேர் சேர்ந்து கஷ்டப்பட்டீங்கன்னா, ஒரு விஷயத்துக்கு இல்ல ஒரு குரூப் ஒன்னா சேர்ந்து கஷ்டப்பட்டது பாண்டிங் இன்னும் க்ளோஸ் ஆகும். ஒன்னா சேர்ந்து என்ஜாய் பண்ணது பிடிக்கும், ஆனா ஒன்னா சேர்ந்து கஷ்டப்பட்டது இன்னும் பாண்டிங் க்ளோஸ் ஆகும். இது எல்லாமே வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் பேசிஸ் இருக்கு. ஓகே, எரிக் ஃப்ராம்லாம் இதை பத்தி நிறைய பேசியிருக்காரு. ஓகே, அவர் சோஷியல் சைக்காலஜிஸ்ட், சோஷியல் சைக்காலஜிலாம் நிறைய அவர் பேசியிருக்காரு. ஸோ அப்புறம் அனாட்டமி ஆஃப் ஹியூமன் டிஸ்ட்ரக்டிவ்னஸ்ன்னு ஒரு புக், பியூட்டிஃபுல் எஸ்கேப் டு ஃப்ரீடம்னு ஒரு புக், இதெல்லாம் புக் ரெக்கமெண்டேஷன் சும்மா போடுங்க. ஆனா எனிவே இதுல சிலது தான் ரெலவெண்ட். ஆனா என்ன சொல்ல வரேன்னா, பிலாங்கிங் வேணும் பேசிக்கா. ஸோ ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் வருது, சோஷியல் கிரெடிபிலிட்டி வருது. நல்லதுக்காக போராடுறான், இந்த விஷயத்துக்காக போராடுறான், நல்லதோ கெட்டதோ ஒரு விஷயத்துக்காக போராடுறான், இதுக்காக போராடுறான், நான் சப்போர்ட் பண்றேன்னு. ஸோ இப்போ அதனாலேயே ஒரு கமெண்ட் வந்து, அந்த கமெண்ட்டுக்கு ஒரு லைக் வந்தா ஒரு ஃபீலிங் வரும், ஒரு ஃபீலிங் ஆஃப் அக்செப்டன்ஸ். என் கமெண்ட்டுக்கு 4 லைக் வந்திருக்கு பாரு, நான் கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம வந்து அவுட்ரேஜ் இருக்கும். ஸோ அண்ட் சென்ஸ் ஆஃப் மாரல் சுப்பீரியாரிட்டி வருது. ஓகே, ஒரு நம்ம மாரலி கரெக்ட், நம்ம கரெக்டான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம், நம்ம கரெக்டான விஷயத்த பண்றோம், அதுக்கு சோஷியல் அக்செப்டன்ஸ். இது எல்லாமே கான்சியஸா யாரும் பண்ணல, எனக்கு இது வேணும் அப்படின்னு போய் பண்ணல. அது அன்கான்சியஸா சில விஷயங்கள் நம்ம
நம்ம பண்ற விஷயங்கள், அதுக்கான நடக்கிற விஷயங்கள், அதை நோக்கி நம்ம தெரியாம நம்ம அறியாம நம்மளுக்கு அறியாம சில விஷயங்கள் நம்ம பண்ணுவோம். நம்ம எல்லாருமே பண்றதுதான். இவங்க பண்றாங்க, கமெண்ட் பண்றவங்க தான் பண்றாங்க, அவங்க பண்றாங்கன்னு நான் சொல்லல. நம்ம எல்லாருக்கும் இந்த ஒரு ப்ராசஸ் நம்ம இருக்கு. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சாரி டு இன்டரப்ட். இந்த ஒரு கொஸ்டின் ஆக்சுவலா இப்ப இத்தனை பேர் 30 கமெண்ட் வந்திருக்குல்ல, எனக்கு இந்த 30 பேரும் அந்த எபிசோட ஃபுல்லா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிருப்பாங்களா, இல்ல சும்மா தம்ப்நெயில பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிருப்பாங்களா? ரெண்டு விதமாவும் இருக்கும். ரெண்டு விதமாவும் இருக்கும். அது எதுன்னு அவன் என்ன பேசிருக்கான் அப்படின்னு, பொய் பேசுறான் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் ஃபுல்லா ஓரளவு பார்த்துட்டு தான் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல. இல்ல, அதுதான். இப்போ ஃபுல்லாவும் பார்க்காம இருந்திருக்கலாம், டக்குன்னு இது பண்ணிருக்கலாம், ஃபுல்லாவும் பார்த்திருக்கலாம். ஆனா என்ன இதுல முக்கியம்னா, மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்திருப்பாங்க. ஏன்னா அகேன், ஹேட் வாட்சிங் இஸ் அ திங். பீப்புள் லைக் டு ஹேட் வாட்ச். ஐ ஹேட் திஸ் பர்சன், I want to see what he did in this interview. ஓகே, அதனால புரியுதா? அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க தோணும். அவங்க பார்ப்பாங்க, அவங்கதான் ஸ்பெசிபிக்கா பார்த்தாங்க, இவன் பார்த்தான் அவன் பார்த்தான்னு சொல்ல. ஹேட் வாட்சிங் பண்ண தோணும். We would watch people we hate because we want to see what stupidity that they're up to. ஓகே, சோ அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நல்ல அதுக்கு டைம் எபிசோடுக்கு ஸ்பெண்ட் பார்க்கிறதுக்கு அது டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்றது அது நேச்சுரலா நடக்குது. ஹேட் வாட்சிங் இஸ் மோர் we are naturally prone to hate watch. ஓகே, இன்ட்ரஸ்டிங்ல, இன்ட்ரெஸ்டிங். அதுதான் எனக்கு ஃபேசினேஷன் தான் வந்துச்சு. எனக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இப்படி சொல்றான் அப்படி சொல்றான்னு உங்களுக்கும் எனக்கு ரொம்ப இல்ல, எனக்கு ஃபேசினேட்டிங்கா இருந்தது. எனக்கு சிரிப்பு தான் வந்தது. உங்களுக்கு கடுப்பும் வந்துச்சு, நடிக்காதீங்க. இல்ல கடுப்பெல்லாம் வரல. எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, இவ்வளவு வேலை மெனக்கடுறாங்களே ஒவ்வொருத்தர் போடுறதுக்கு. நம்ம எவ்வளவு நல்ல எபிசோட்ஸ் போட்டிருக்கோம், யாரும் பார்க்கலையேங்கிற கடுப்பு. இந்த கமெண்ட்டுக்கு கடுப்பு இல்ல, இந்த கமெண்ட் பார்க்கும்போது அதுக்கு வந்து எஃபர்ட் தேவை. அதுக்கு எஃபர்ட் தேவைல்ல. இப்போ அதுக்கு வந்து நிஜமாவே வந்து இமோஷனல் எஃபர்ட் தேவை, காக்னிட்டிவ் எஃபர்ட் தேவை, எல்லாத்தையும் சேர்த்து பேஷன்ஸ் தேவை. அப்புறம் பேஷன்ஸ் தேவை. இதெல்லாம் பார்த்து இந்த வீடியோ பார்க்கறதுக்கே ஒரு லெவல் ஆஃப் பேஷன்ஸ் தேவை, இல்லாட்டி பார்க்க முடியாது. ஓகே, இவங்க எல்லாம் ஃபுல்லா பாப்பாங்கன்னு நினைக்கிறியா? இதுவே நான் ஒரு வாட்டர்மெலன் ஸ்டாரா இருந்தா மொத்த வீடியோவும் பார்த்துட்டு உங்களை திட்டுவாங்க. ஆனா இப்போ இது ஒரு சைக்கலாஜிக்கலா இல்ல பிலோசாபிக்கலா ஒரு விஷயம் நம்ம சொல்றோம்னா அதுக்கு வேல்யூ கம்மி. ஏன்னா அது வந்து பாக்குறது கஷ்டம், அதுக்கு பேஷன்ஸ் இருக்காது, அதுக்கு ரொம்ப இமோஷனலி ட்ரைனிங், காக்னிட்டிவ்லி ட்ரைனிங். அதனால அது நடக்காது. இப்போ அகைன் இதுக்கு வரேன். நான் ஒரு பாயிண்ட் நான் சொல்றதுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். இப்போ ஒரு சோஷியல் அக்செப்டன்ஸ் அண்ட் சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னு சொன்னேன். ஓகே, இப்போ அந்த ஒரு சோஷியல் அக்செப்டன்ஸ் அண்ட் கிரெடிபிலிட்டி வருது, சோஷியல் கிரெடிபிலிட்டி வருது, ஸ்கேப் கோட்டிங் நடக்குது, அபவ் பிலோன்னு சொன்னேன். இப்போ அது சிவிலைஸ்ட் ஆக ஆக அதை வந்து ஸ்கேப் கோட்டா இல்லாம நம்ம புரிஞ்சுப்போம் அவங்க நிஜமாவே ஒரு பர்சனுக்கு ப்ராப்ளம் இருக்குன்றதும் வரைக்கும் சொன்னேன். ஆனா இந்த மாதிரி ஓவர் சிவிலைஸ்டா ஆகும் போது இந்த மாதிரி பண்றது தப்பு. அதாவது சிவிலைஸ்ட் ஆக ஆக இந்த மாதிரி அவனை அப்படியே புஷ் பண்ணி ஒரு மான்ஸ்டர், அவன் இப்படி அவன் இப்படின்னு இல்லாம அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு புரிதலுக்கு வரதே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு இவரு ரெனே கிரார்ட் ஏன் சொல்லியிருக்காருன்னா, நம்ம வந்து சில விஷயங்களை வந்து ஓவர் இன்டெலெக்சுவலைஸ் பண்ணுவோம். ஓவர் இன்டெலெக்சுவலைஸ் பண்ணி யுனானிமஸா யூனிட்டியா ஒரு விஷயம் பண்றோம். இப்ப ஸ்கேப் கோட்டிங்னு நம்ம வந்து பேசுறது அந்த அந்த மனுஷனோட ஃபீலிங்கு, எல்லாரும் ஒன்னா சேர்ந்த ஒரு ஃபீலிங், அப்படி அதை நம்ம பிரிக்கிறோம். ஆனா அதுல ஒரு யூனிட்டி இருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்டி இருக்கு. மொத்தமா ஒரு குரூப் வந்து யுனைட்டடா இருக்கு. ஆமா ஆமா, ஒரு குரூப். ஏன்னா அவன் வந்து தனியா இருக்கான். ஓகே, சோ ஒரு யூனிட்டி இருக்கு. இப்போ சிவிலைஸ்ட் ஆக ஆக அந்த யூனிட்டில ஒரு பிரச்சனை இருக்கலாம், பிளஸ் நிஜமாவே தப்பு பண்றவன யுனைட்டடா அழிக்காமலும் போலாம். புரியுதா? சோ நம்ம ஓவர் சிவிலைஸ்டா நம்ம ஆக ஆக ஓவர் இன்டெலெக்சுவலைஸ் பண்ணுவோம். நான் இதுக்கு ரியலிஸ்டிக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதான் நான் கேட்கணும். ஏன்னா எனக்கு வந்து அவர் சொன்ன போது எனக்கு என்னடா அப்படின்னு இருந்தது. ஆனா
சில விஷயங்கள் யோசிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து தோணுச்சு, அதுவும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சிலதெல்லாம் இப்ப நிறைய டெட் டாக்லாம் வரும். டெட் டாக் பத்தி ஆமா கேள்விப்படாதவங்க தெரியும். டெட் டாக்ஸ் போய் பாருங்க. நிறைய அதாவது ஐடியாஸ் ஒர்த் ஷேரிங்ன்றது தான் வந்து கான்செப்ட். ஓகே, பீப்புள் will talk about what they're passionate about, what they are working on, whatever. இப்போ அதுல வந்து எனக்கு ரீசெண்டா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஆன ஒரு விஷயம், பெடோஃபைல்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது ஆமா. குழந்தைங்க மேல வந்து செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அதான் எப்ஸ்டீன் ஃபைலா அந்த மாதிரி. இப்ப ஓகே, அததானே சொல்ற. ஆமா, அண்டர் ஏஜ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மேல வந்து ஆசைப்படுறவங்க பெடோஃபைல்ஸ். இப்போ அவங்கள மொத்தமா ஸ்கேப் கோட் பண்றது கரெக்ட் தானே? கரெக்ட் தான். இப்போ டெட் டாக்ல ஒரு டெட் டாக் நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட்லி இத வந்து ஓவர் இன்டெலெக்சுவலைஸ் பண்ணாங்க. என்னன்னா, அவங்களும் வந்து மனுஷங்க தான், அவங்களோட தப்பு இல்ல, அவங்களுக்கு வந்து அவங்க பிறந்ததே அப்படிதான், அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு மனசார அப்படிதான் ஃபீலிங் வருது, அவங்கள வந்து கொச்சப்படுத்தாம அவங்களுக்கு இது ஒரு ப்ராப்ளம்ன்றத நம்ம புரிஞ்சுக்கணும், அவங்களும் மனுஷங்க தான் அப்புறம் சொல்லிட்டு அதுக்கு வந்து பேரும் மாத்தி மைனர் அட்ராக்டட் பீப்புள்னு பேர் வச்சாங்க. திமிரு தானே. இப்போ புரியுது எனக்கு வந்து எனக்கு ரெனே கிராட் ஏன் அத சொன்னாரு, ஏன் இதை வார்ன் பண்ணாரு, ஓவர் சிவிலைசேஷன், ஹைப்பர் இன்டெலெக்சுவலைசேஷன்லாம் வந்து இப்போ யூ ஹாவ் டு டிரா அ லைன். இப்போ மொத்தமா ஸ்கேப் கோட் பண்றதும் ஒரு விதத்துல தப்புன்னு நம்ம இனிஷியலா தோணி அதை விட்டு சிவிலைஸ்ட் ஆகி அது ஸ்கேப் கோட்டா இல்லாம அவனை ஒரு மனுஷனா பார்த்தா அவன் மனுஷனுக்கு ஒரு பிரச்சனைன்றத பார்க்கணும்னு மாறி இந்த ஸ்பெக்ட்ரம்க்கு ரொம்ப போய் அதை ஓவர் இன்டெலெக்சுவலைஸ் பண்ணி ஒரு நிஜமான ஒரு தப்பான விஷயத்த ரொம்ப தப்பா இல்லாத மாதிரி காட்டுறது. என்னென்ன வந்து கான்சிக்வன்சஸ் நடக்கும், அந்த கான்சிக்வன்சஸ் கரெக்டா, இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதனால எனக்கு ரொம்ப இதுதான் வந்து இந்த பெரிய பெரிய மேதாவிங்க கிட்ட இருந்தெல்லாம் புக்ஸ் வாங்கி நம்ம படிக்கிறதெல்லாம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்றதெல்லாம் புரியும். ஏன்னா நம்ம யோசிக்காத விஷயங்கள்லாம் சிலது அவங்க யோசிச்சு கரெக்டா அவங்க வாழ்க்கை ஃபுல்லா யோசிச்சு ஒரு புக்ல எழுதி வச்சுதான் நம்ம வந்து ஒரு புக்கு படிச்சா தெரிஞ்சதுன்னா எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் அது. சோ எனக்கு அது கேட்கும் போது ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பயம், அப்படியே குளிர் நடுங்குதுன்னுபாங்கல்ல, அந்த டெட் டாக் பார்க்கும் போதே டேய் இதெல்லாம் இன்டெலெக்சுவலைஸ் பண்ணாதீங்கடா அப்படின்னு பார்த்தா என்ன வேணாலும் இன்டெலெக்சுவலைஸ் பண்ணலாமேடா. அப்பெல்லாம் கொலை பண்றது வந்து we're just a clump of atoms and molecules, we're just disrupting a clump of atoms and molecules with another clump of atoms and molecules and disintegrating certain thing, and then it just becomes seemingly lifeless. இது நீ சொன்னது யாருக்குமே புரியாது ரித்தேஷ். இல்ல இப்போ ஏன்னா நீ சொன்னதும் எனக்கு புரியல. எதுக்கு இப்ப நடுப்புற ஆட்டம் மாலிக்யூல்ஸ் எல்லாம் வந்தது? இப்போ நம்ம எல்லாரும் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் இந்த லேப்டாப் அதுவே மத்தவங்களுக்கு பாக்குறவங்களுக்கு சரி ஒரு லேமேனுக்கு புரியுற மாதிரி சொல்லு. நீ சொன்னது எனக்கே புரியல. இல்ல இப்போ நான் வந்து என்ன பெடோஃபைல் சொன்னேன், ஓகே அது புரியுற மாதிரி. இல்ல சரி ஓகே நான் புரிஞ்சது, நான் இது புரிய வைக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு மனுஷனா இல்ல கிளம்ப் ஆஃப் செல்ஸா அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்கி, நான் வந்து மனுஷன்லாம் இல்ல, நான் வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ கிளம்ப் ஆஃப் செல்ஸ், குட்டி குட்டி அணுக்கள் தான், நானு செல்ஸ் தான். அந்த செல்ஸ் வந்து அணுக்களால உருவாக்கப்பட்டது, எல்லாமே அணுக்கள் தானே, சுத்தி இருக்கிறது எல்லாமே அணுக்கள் தானே. நான் வந்து கத்தியால கொடுத்தேன்னா வெறுமா அணுக்களை தானே நான் வந்து மேனிபுலேட் பண்றேன், நான் வந்து இங்க கொலலாம் இல்லையே இதுன்ற மாதிரி இன்டெலெக்சுவலைஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் இன்டெலெக்சுவலைஸ் பண்ணலான்ற. Okay, புரியுது. So we need to draw a line. இதுல வந்து morality questions-லாம் வரும். The philosophy of morality. What is moral? What is immoral? இப்போ எனக்கு அந்த இடத்துல எனக்கு ஒரு பயம் வந்துச்சு, எதெல்லாம் இன்டெலெக்சுவலைஸ் பண்ணுவானுங்க அப்போ அப்படின்னு. கொழுப்பு தானே. சோ இந்த இடத்துல இதை இன்டெலெக்சுவலைஸ் பண்ணும்போது ஸ்கேப் கோட்டிங் போகுது, இந்த இடத்துல ஸ்கேப் கோட்டிங் போகும்போது அது ப்ராப்ளம் ஆகுது. சோ இந்த யூனிட்டி அண்ட் ஸ்கேப் கோட்டிங் இஸ் பேட் பட் நாட் நெசசரிலி பேட், இருக்கு ஆனா இல்லைன்ற மாதிரி ஆயிடுது. சோ ஆனா இதெல்லாம் வந்து நம்மளோட மைண்ட் செட், நம்மளோட யோசனைகள், நம்மளோட சிந்தனைகள், அது தானா நடக்கிற விஷயங்கள். நம்ம த்ரெட் டிடெக்ஷன் அண்ட் டிஸ்கம்ஃபர்ட் வித் அன்சர்டனிட்டி, டிஸ்கம்ஃபர்ட் வித் சம்திங் தட் இஸ் அப்நார்மல், இது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம்.
இப்படிதான் நம்ம மனுஷங்க யோசிக்கிறோம், இப்படிதான் நம்ம சொசைட்டியா யோசிக்கிறோம், இப்படிதான் நான் யோசிக்கிறேன். என்ன அறியாம சில விஷயங்கள் நானே பண்றேன், என்ன அறியாம சில விஷயங்கள் தானா நடக்குது, அதுக்கு ஆக்ட் அவுட் பண்றேன். அதுக்கு ஒரு செல்ஃப் அவேர்னஸ் வச்சுக்கணும். அந்த செல்ஃப் அவேர்னஸோட லேயர்ஸ் திங்கிங் வச்சுக்கணும். ஒரு ஒரு லேயர்ல ஒரு ஒரு தாட் ப்ராசஸ்ல என்ன வேணாலும் திங்க் பண்ணலாம். ஆனா திங்க் பண்ணிட்டு ஒரு ஆக்ட் அவுட் பண்றோம்ல, அந்த ஆக்ஷன்ஸ் வந்து ரிஃபைண்டா இருக்கணும். லேயர்ஸ் ஆஃப் திங்கிங், லேயர்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் தென் ஆக்ட் அவுட். இந்த மாதிரி ஆக்ட் அவுட் பண்ணும்போது எப்படி எப்படிலாம் வந்து சொசைட்டி அதுக்கு கான்சிக்வன்சஸ் இருக்கும் எல்லாமே யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஓகே, இவ்வளோ யோசிக்கிறதுக்கு எஃபர்ட் போடணும், எஃபர்ட் போடணும். சில விஷயங்களுக்கு எஃபர்ட் போடணும். இன்னைக்கு என்ன சாப்பிட போறேன்றதுக்கு ஒரு 2 லேயர் யோசிச்சா போதும், தோசையா இட்லியா ஏதோ ஒண்ணு. ஆனா உன் வாழ்க்கைய வந்து மாத்துறதுக்கான ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா ஒரு 4-5 இல்ல லேயர் லேயர் லேயரா யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகே, சோ அதுக்கேத்த ஒரு விஷயத்த பண்ணும். சோ இப்ப இந்த மாதிரி ஒரு வீடியோக்கு இவ்வளவு பெரிய கமெண்ட் தேவையில்லை. இந்த வீடியோவே தேவையில்லை, நீ ஏன் போட்டேன்னு சொல்லலாம். ஆனா நான் இந்த வீடியோ போட்டது இதுக்குதான், எனக்கு இத சொல்றதுக்குதான். ஏன்னா நான் வந்து இப்போ பாக்குறவங்க சொல்றேன், புதுசா பாக்குறவங்க, என்ன தெரியாதவங்களும் சொல்றேன். நான் ஒரு சேனல் வச்சு நடத்தினேன். ஃபுல் அண்ட் ஃபுல் சைக்காலஜி, பிலாசபி, ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆர்ட், சயின்ஸ், ஹிஸ்டரி, என்னென்னலாம் பேசணும். டீப் டாபிக். சினிமா இல்ல, ஸ்போர்ட்ஸ் இல்ல, பிக் பாஸ் இல்ல, எதுவுமே வந்து பயங்கர ஃபேமஸா இருக்கிற எதுவுமே இல்ல. அது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். பிசினஸ் வைஸ் நம்ம பார்த்தோம்னா ஒரு சேனல் ஆரம்பிக்கணும்னு, ஆனாலும் நாங்க பண்றோம், எங்களுக்கு பிடிச்சி பண்றோம், உசுரை கொடுத்து பண்றோம், ரொம்ப விரும்பி பண்றோம். ஆனா சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இல்ல, வியூஸ் இல்ல, ஆனாலும் பண்றோம். ஆனா அதுக்கெல்லாம் சப்போர்ட் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல சொசைட்டிக்கு. என்ன பண்ண முடியும்? சோ இந்த மாதிரிதான் வந்து உங்களோட அட்டென்ஷனை கெயின் பண்ணணும்னா வேற வழி இல்லையே, எனக்கு வேற வழி தெரியலையப்பா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஓகே, அதுதான். அதனாலதான் கான்ட்ரவர்ஷியல் திங்ஸ் வந்து ஹிட் ஆகுது, இந்த மாதிரி திங்ஸ் தான். சோ இது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது இந்த இந்த ஆஸ்பெக்ட்ல. ரொம்ப ஓவர் இன்டெலெக்சுவலைஸ் பண்ணும்போது என்னென்னலாம் பிரச்சனைகள் ஆகுதுன்னு. சோ அது எனக்கு சொல்லணும்னு நான் நினைச்சேன் இத பத்தி பேசும்போது. இப்போ நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன், ரொம்ப நேரமா பேசுறேன், ஏதாச்சும் கேளுங்க. நான் கேக்குற கேள்விகள்லாம் நீனே பதில் சொல்லிடுறே, அப்போ நான் எங்க இருந்து பேசுறது? எதுவுமே நீ கேள்வி எழுதி வைக்கலையா? அப்போ நான் கேள்வி எழுதி வைக்கல. ஏன் கேள்வி எழுதி வைக்கணும்? எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, அத்தனை எபிசோட் நல்ல எபிசோட்ஸ் போட்டோம், இவங்க எல்லாம் பார்த்திருப்பாங்களா பார்த்திருக்க மாட்டாங்களா? அடுத்தது இவ்வளவு மெனக்கெட்டு இவ்வளவு கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்களே, இந்த எபிசோடுக்கு கமெண்ட் பண்ணிருக்காங்களே, அவங்களுக்கு இது இவ்வளோ டைம் எடுத்து பண்ணிருக்காங்க. பட் ஒரு ஜஸ்ட் ஒரு 5-10 நிமிஷம் என்னோட மத்த எபிசோட்ஸ பார்த்துட்டு சரி ஓகே தூளாம் துப்பிருக்காங்க சேனல்ல. அதுதான் எனக்கு வந்து என்ன இப்படி இருக்கிறாங்கிற மாதிரி இருந்தது எனக்கு சீரியஸாவே. இல்ல, அது நம்ம 2 பேருமே அது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இல்ல. ஆனா எனக்கு வந்து அதுல வந்து சில ஒரு கமெண்ட் பார்க்கும்போது எனக்கு ஒரு பிரான்ச் அவுட் ஆகி, இதுக்கு பின்னாடி இதுதான் சைக்காலஜி, இதுக்கு பின்னாடி அதான் சைக்காலஜி, இதுக்கு பின்னாடி இதுதான் சைக்காலஜி, இதுக்கு பின்னாடி இப்படிதான் அவங்களோட தாட் ப்ராசஸ் இருந்திருக்குன்ற மாதிரி நிறைய லேயர் லேயரா எனக்கு தோணிட்டே இருந்தது. ஓகே, அதுல வந்து ஒருத்தர் வந்து சேனல் ரிப்போர்ட் பண்ணேன்னு சொன்னார் பாத்தீங்களா? ஆமா, எனக்கு வந்து அகைன் நான் வந்து கமெண்ட்ஸுக்கு நான் ரிப்ளை பண்ணல, அவருக்கும் நான் ரிப்ளை பண்ணல. நான் வந்து எனக்கு சைக்கலாஜிக்கல் பேசிஸ்ல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால, இப்போ ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்து பண்றீங்க, அது நீங்க ஏன்டா இதை பண்ணோன்ற மாதிரி நினைக்கிறீங்க. ஓகே, ஒரு விஷயம் நீங்க பண்றீங்க, உங்களுக்கு பிடிக்காத விஷயமா ஆயிடுது, அதை பண்ணதுக்கு அப்புறமோ இல்ல பண்ணும் போதோ உங்களுக்கு பிடிக்கல, ஆனா நீங்க அதை பண்ணிட்டீங்க. ஓகே, உங்களுக்கு உங்க மேலேயே ஒரு வெறுப்பு வரும். ஓகே, ஒரு டிஸ்கம்ஃபர்ட். ஏன்னா நீங்க ஒரு ஒரு வாழ்க்கை தத்துவத்துல இருக்கீங்க, நீங்க ஒரு விதமா வந்து நடந்துக்கிறீங்க, ஒரு விதமா போயிட்டு இருக்கு, ஆனா அதை தான் ஒரு மாதிரி அதை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க. இப்போ அதை காம்பன்சேட் பண்ணணும். அதை காம்பன்சேட் பண்றதுக்கு நம்ம சில ஆக்ஷன்ஸ் பண்ணுவோம். ஓகே, அதுல the act of the discomfort he felt after watching and spending time watching that video, to release that discomfort, he reported the channel, and once he reported that channel, it gives a meaning to the time he spent. Okay. So
எனக்கே இதை ஏன்டா பார்த்தேன்ற அந்த அந்த ஃபீலிங் has been converted to I have done the right thing after watching it. So அந்த ஒரு டிஸ்கம்ஃபோர்ட் வந்து அதுல போயிருக்கும். அதெல்லாம் அவருக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன். ஆமா, அது ஒரு பர்சனல் சாட்டிஸ்பாக்சன் அண்ட் டிஸ்கம்ஃபோர்ட் வந்து போயிருக்கும். அது இது நான் வந்து அவரை நான் சொல்லல. ஓகே, என்ன சைக்காலஜிக்கல் பேசிஸ்ல நான் யாரையுமே அட்டாக் பண்ணல, யாருமே அட்டாக் பண்ணணும்ன்ற எனக்கு இன்டென்ஷனும் இல்லை இந்த வீடியோல. எனக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லணும்னு ஆசைன்னா, ஒரு ஒரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு வே ஆஃப் திங்கிங், ஒரு வே ஆஃப் திங்கிங்ன்றது அவங்கள மட்டும் நான் சொல்ல, மனுஷங்களுக்கே ஒரு வே ஆஃப் திங்கிங் இருக்கு ஒரு ஆக்ஷன்ஸ்ல. சோ அதுக்கு எத்தனை பேர் வந்து சில நேச்சுரலா நம்மளோட டெண்டன்சிக்கு வந்து அடிமையா இருக்கும், யார் யாரெல்லாம் வந்து அந்த நேச்சுரல் டெண்டன்சிஸ்க்கு அடிமையா இல்லாம நம்ம கண்ட்ரோல்ல இருக்கோம், எவ்வளவு எஃபர்ட் போடுறோம் அப்படின்றது. ஆனா நான் வந்து ஒரு விஷயம் மட்டும் சொல்லி நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க இந்த மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் இல்ல உங்களுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், வீடியோஸ், பீப்புள், மூவிஸ், எனிதிங் ஃபார் தட் மேட்டர், அதுக்கு எந்த அளவுக்கு நீங்க வந்து இந்த மாதிரி ஹேட் பண்ணியோ ஒரு ஒரு லோ குவாலிட்டி ஒரு விஷயத்துக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு அது வந்துகிட்டே தான் இருக்கும், நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு சொசைட்டி மாறணும்னா நம்மளோட ஃபோக்கஸ் தான் நம்ம மாத்த முடியும். சொசைட்டியை நான் மாத்தணும்னு நான் இப்போ நினைச்சா போய் என்ன பண்ண முடியும்? போய் வெளில 10 பேர் சட்டையை பிடிச்சி டேய் இத பண்றா அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. என்ன பண்ண முடியும்? என்னால மாற முடியும். நான் வந்து ஒரு விஷயத்துல இருந்து ஃபோக்கஸ் எடுக்க முடியும், நான் ஒரு விஷயத்துக்காக எஃபர்ட் போட முடியும். அதுல தானே எனக்கு 100% கண்ட்ரோல் இருக்கு. சோ அதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாலே, நம்மளோட க்ளோஸ் சர்க்கிள், நம்மளுக்கு தெரிஞ்சவங்கள அப்படியே ஒரு ஃபோக்கஸ் கொண்டு வந்தாலே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிப்பிள் எஃபெக்ட கொண்டு வரலாம். மலையாள படம் நல்லா இருக்கு, மலையாள படம்னா இப்போ சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றது ஏன்? ஏன்னா there's a slight shift of focus. பீப்புளுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ் ஆன் ரியல் ஸ்டோரிஸ், குட் ஸ்டோரிஸ், நல்ல ஒரு ஃபில்ம் மேக்கிங்க்கு ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க, அதுக்கு பிசினஸ் கொடுக்குறாங்க, அங்க ஃபோக்கஸ் வந்திருக்கு, அதனால அதை நோக்கி எல்லாரும் பயணிக்கிறாங்க. ஆனா அதே வேற ஒரு ஸ்டேட்லயோ இல்ல வேற எங்கேயாச்சும் நீங்க பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் வேற இடத்துல இருக்கும், கமர்ஷியல் மூவிஸ்ல இருக்கும், அதனால கமர்ஷியல் ஹிட்ஸ் கொடுக்குறாங்க. சோ மக்கள் எதுல ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்றதுலயே எது அங்க வைரலா இருக்கு, எது அங்க ஃபேமஸா இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். அதுல இருந்து நம்ம வந்து கொண்டு வரணும், கொஞ்சம் வித்தியாசமா வந்து கொண்டு வரணும். இதுதான் வந்து நான் எத்தனை புக்ஸ் நான் சஜஸ்ட் பண்றேன் என்னோட பாட்காஸ்ட்ல, எத்தனை புக்ஸ் மட்டும் சஜஸ்ட் பண்ணாலும் உள்ள இருக்கிற கண்டென்ட்டும் எடுத்து 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 எவ்வளவு சொல்றேன். எத்தனை பேர் அதை படிப்பாங்க? எத்தனை பேர்? எனக்கு அது வேதனையா இருக்கு, எனக்கு நினைக்க எனக்கு வேதனையா இருக்கு. இந்த புக்ஸ் எல்லாம் என் வாழ்க்கைய மாத்தி இருக்கு. இதெல்லாம் படிங்கடா 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 படிங்கடான்னு அவ்வளவு சொல்றேன் நான் ஒரு எபிசோட்லயும். இன்ஃபேக்ட் நான் வருஷக்கணக்கா நான் படிச்சது மட்டும் இல்லாம இப்போ வந்து இன்னும் ஈஸியர் ஆக்கியிருக்கு ஏஐ. என்ன வேணாலும் ஃபிங்கர் டிப்ல தேடினா கிடைக்குது. எனக்கு இதுவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என் கையில இருந்ததுன்னா நான் வந்து எவ்வளவோ படிச்சிருப்பேன்ற மாதிரி எனக்கு ஒரு ஆசையெல்லாம் வருது. சோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து சில பேர் ரீல்ஸ் இது ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிறதோ, இல்லாட்டி ஹேட் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறதோ, இல்ல கான்ட்ரவர்சிஸ்ல ஃபோக்கஸ் பண்றதோ, இல்ல இந்த மாதிரி டிராமால ஃபோக்கஸ் பண்றதோ வந்து எனக்கு வந்து வேதனையா இருக்கு. இது வந்து ஒரு மனக்குமுறல். நம்மளோட மக்களை வந்து கரெக்டான விஷயத்த ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறதுக்கு, அந்த கரெக்டான விஷயத்த ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறதுக்கே ஒரு வாட்டர்மெலன் ஸ்டார் தேவைப்படுது. எனிவே நம்ம வீடியோ நம்ம சேனல்ன்ட்டு இல்ல, நல்ல சேனல்ஸ் நிறைய இருக்கு. நல்ல மக்களுக்கு இந்த மாதிரி இல்லாம நல்ல விஷயங்கள், நல்ல நிறைய பேரோட கஷ்டப்பட்டு வந்த ஒரு லைஃப் ஜேர்னி எல்லாம் சொல்ற அந்த மாதிரி சில இதெல்லாம் அங்கேயும் போய் பாருங்க. பார்த்துட்டு அங்க வந்து லைக் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து இந்த எபிசோட் யாரையும் என்ன சொல்றது, மனசை புண்படுத்துறதுக்கு கிடையாது.
ஆக்சுவலா இவன் பண்ண சொன்னா, ஆனா அதே மாதிரிதான் அவன் சொன்ன மாதிரியே தான் இந்த இதுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. நிறைய கமெண்ட் எல்லாம் வந்தது. பட் நல்ல எபிசோட்ஸும் நான் நிறைய போட்டிருக்காங்க. தயவு செய்து உங்களால முடிஞ்சா நீங்க போய் பாருங்க. பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூடா செல்லம். பை. Please, எல்லாரும் போதிமர உச்சியிலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல பிலாசபி சைக்காலஜி எல்லாம் பேசியிருப்பேன். நார்மல் பீப்புள் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா கொஞ்சம் சற்று தொங்கன் போல் மொக்கையா தான் இருக்கும். என்டர்டெய்னிங் எல்லாம் இருக்காது. ஆனா இட் பி ரியலி ரியலி ஸ்டிமுலேட்டிங் intellectually and emotionally. Okay, For sure. bye, Dishala. Bye bye. Take care. Bye. Bye.